வணக்கம் உறவுகளே. இன்றைக்கும் 2ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்றைக்கு வெளிநாட்டு செய்திகள் இல்லை. நான் வெளியில் நிற்கிறேன், யாழ்ப்பாணத்தில் இல்லை, முல்லத்தில் நிற்கிறதால கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. நான் யாழ்ப்பாணத்துக்கு வந்து அதை செய்யலாம்னு இருக்கிறேன். இப்போ நாங்கள் என்னென்னு பார்த்தா எங்கள்கிட்ட போதைப்பொருள் சம்பந்தமாக 25 பேருக்கு மேலே அடையாளம் காணப்பட்டிருக்கணும். இப்போ 25 பேருக்கு மேலே அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற போதைப்பொருள் சம்பந்தமாக, அதுவும் இதில் பெரும்பாலானவர்கள் பாதுகாப்பு அமைச்சர் தான் இதை சொல்லியிருக்கிறார். பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் சொல்லியிருக்கிறார். அநேகமானவர்கள் இதில் பாகிஸ்தான்காரர் என்று சொல்லப்படுது. பாகிஸ்தான்காரர் தான் இதை கூடுதலாக இருக்கிறதாகவும் அவர்கள் தான் இதில் பங்கு பெற்றது கூட. இப்போ 25 பேர் முக்கியமாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இதில் பாதாள உலக கும்பலுடன் தான் தொடர்பு இருப்பதாக இவர் அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கு. இப்போ இந்த இடத்துக்கு அதை நாங்கள் சொல்லணும். பாதாள உலக கும்பலோடு தான் தொடர்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. 25க்கும் மேற்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள், பாகிஸ்தான்கள். அப்போ பாருங்க, இங்கே இதெல்லாம் வருது, இங்கே எல்லாம் தொடுசல்கள் இருக்குன்னு பாருங்க. எங்கள்ட நாட்டை கெடுக்கிறதுக்கு இப்படியெல்லாம் வந்து கொண்டு இருக்குது. அதுக்கு நாங்களும் உதவி செய்தவங்களையாகவும் உதவி செய்து தாங்களும் வருமானம் பெறுவதற்காக நாட்டை குட்டிச்சுவராகி கொண்டு இருக்கிறோம். அதான் நடக்குது. என்ன அதை விட இப்போ பருத்துறை போலீஸார் இப்போ அதிரடி நடவடிக்கை ஒன்று செய்திருக்கணும். கட்டாரண்டு போய் கடலில் பார்த்துக்கினா 100 கிலோவுக்கு மேற்பட்ட மேலான கஞ்சா பொதிகளை மீட்டு இருக்கணும். இது கொஞ்சம் இல்லை. நீங்கள் ஏங்க பொதிகள் என்னென்னு சொன்னால் தொகை என்று சொன்னால் 3 கோடிக்கு மேலே இவர்கள பொறுமதி வந்திருக்கு, அந்த கஞ்சாவின் பொறுமதி. அப்போ என்னென்னு சொன்னால் குறித்த சம்பந்தத்தில் அதுக்கப்புறம் பெண் ஒரு ஆள் உட்பட 4 பேர் பரிசுத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கணும். இப்போ பாருங்க, இப்போ எங்கள்கிட்ட அவர் போலீஸ் அதிகாரியே சொல்லியிருக்கிறார். எங்களுடைய ஜனாதிபதி அனுரத குமார திசாநாயக்கா அவர்களுடைய அதிரடி நடவடிக்கை துவங்கிட்டு தானே எல்லாம் உண்டாகும் கொண்டு. அப்போ போலீசார்கிட்ட மினியமாக கேட்டு தானே நீங்கள் இதையாவது செய்து போட்டு உங்கள் புண்ணியம் கிடைக்க வேண்டும். அப்போ அவரே சொல்லிட்டார், இப்படி சொல்லியிருக்கிறார். ஆகையினால சூப்பர் மடம் அங்கே பரிசுரையில் சூப்பர் மடம் என்ற கடற்கரையில் சனிக்கிழமை அதிகாரி போய் பிடிச்சி வைக்கணும். படகுல போனது, படகுல போனால பிடிச்சி விசாரிக்க போனால் தெரியும் தானே எல்லாரும். அப்படி இப்போ பிடிபட்டு இருக்கு. இப்போ போதை பொருள்கள் எல்லாம் அங்கங்கே பிடிபட்டு கொண்டு இருக்குது. கொஞ்சம் இல்லை, எல்லாம் கத்தியாக பிடிபட்டு கொண்டு இருக்குது. என்னென்று தான் நடக்குதுன்னு தான் தெரியல. இவங்களும் கொண்டாடுறாங்க, முடிய அவங்களும் கடத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. அந்த அளவில் நடக்கு. அடுத்தது போதைப் பொருளுக்கு முன்னாக இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போ வெளிநாடெல்லாம் போனவர் வைத்தியர் எங்களுடைய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இப்போ என்னென்னு சொன்னால், தன்னை அவருடைய காரில் ஒரு பாலை கொண்டு திரிகிறாராம். அவர் பால் இந்த நேரம் அது ஸ்டோக்கில் இருக்குது அந்த காருக்குள்ளே. ஏன்னு கேட்டால், இது எந்த பாதுகாப்புக்கப்பா, எனக்கு எந்த உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது. இப்போ எந்த உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதால நான் இதை கணவர்கிட்ட சொல்லி பார்த்தேன், சபாநாயகருக்கு சொல்லி பார்த்தேன், அரசுக்கு சொல்லி பார்த்தேன், எல்லாருக்கும் போலீஸ் மாதிரிகளுக்கு கூட கடிதம் மூலம் கொடுத்தேன். என்ன கணக்கிலேயே எடுக்கணுமில்லை. அப்போ நான் என்ன செய்கிறது? எனக்கும் பயமாக கிடக்கு, உயிர் அச்சுறுத்தலாக இருக்குது. ஆகையினால அந்த மிருகங்கள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு அந்த ஸ்ப்ரே கன்னு சொல்கிறானே, அதை கூட கொண்டு கேட்டேன். அது கூட தெரியல. அப்போ நான் என்ன செய்கிறது? எனக்கு ஒரு பிரச்சனை வந்து யார் என்ன காப்பாற்றுறேன்னு சொல்லி போட்டு ஒரு காருக்குள்ளே இந்த பால் உண்டு, இந்த நேரம் அதுக்கு இருக்கும். இது அவசரம் பண்ணால் நான் என்ன பாதுகாத்து கொள்றதுக்காக அதை நான் வச்சிருப்பேன்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்கிறேன். அப்போ காவல்துறை போலீஸ் மாதிரிக்கும் தெரியுது, சபாநாயகருக்கும் தெரியும். அவன் எந்த வித பதிலும் தெரிவிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இது சம்பந்தமாக அவர்கள் தான் விளக்கம் சொல்லணும். அப்போ எந்த அளவில் போய் முடிய போகுதுன்ட்டு தெரியலை. பார்ப்போம். அடுத்தது இன்னும் ஒரு இப்போ எதிர்கட்சி உறுப்பினர்கள் பல பேர் எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள் தங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்று தான் சொல்லணும். இப்போ அர்ச்சுனா ராமநாதன் சொன்ன மாதிரி அவர்களும் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்களுக்கும் துப்பாக்கி தாருங்கோ, எங்களுக்கு துப்பாக்கி தராட்டி பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ அங்கங்கே துப்பாக்கி சூடுகள் நடக்குது, உயிர்கள் எல்லாம் போய் கொண்டு இருக்குது. அப்போ எங்களுக்கும் பயம்தானே. அவர்கள் மனிதர் தானே. அப்போ மனிதருக்கு பயமாகிறது எங்களுக்கு. ஆகையினாலேன்னு சொல்லி 25க்கு மேற்பட்டவர்கள் கேட்டு எங்கள்கிட்ட ஞானகார தேரர் கூட கேட்டிருக்கிறார். அவர் கூட கேட்டுக்கிறார், தனக்கும் பயமாக இருக்குது, தனக்கும் உயிர் வச்சுட்டு தனக்கும் சொல்லி.
என்னப்பா இது என்ன யாருக்கு அச்சுறுத்தல்னு தெரியாமல் எங்க நாடு போய் கொண்டிருக்கு. இது துப்பாக்கி என்னோட கொடுக்குறது முதல் எல்லாருக்கும் துப்பாக்கியை கை துப்பாக்கியை கொடுத்து கூட இவங்க ஒருத்தருக்கு சுடுபட்டா என்ன செய்யறோம். இப்போ இது பாராளுமன்றத்தில் சுடுபட்டா என்ன செய்யறோம். இதுக்கெல்லாம் ஒவ்வொரு சட்டங்கள் இதுக்கு தான் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முந்தி வழங்கப்பட்டிருந்தது தான். இருந்தாலும் நம்பி கொடுக்குறாதானே எல்லாருக்கும். இப்போ அப்போ எதிர்கட்சிக்காரர் தான் கேட்கணும் தங்களுக்கு வேணுமெண்டு. அரச கட்சிகளுக்கு இதை பற்றி சிந்தனையே இல்லை. அரச கட்சி உறுப்பினர்களுக்கு ஒரு சிந்தனை இல்லை. யார் வரணும் யார் போவினம் ஒன்றும் தெரியல. அமைச்சர் வாரதும் தெரியல, பாராளுமன்ற உறுப்பினர் வாரதும் தெரியல, ஜனாதிபதி வாரதும் தெரியல. கார் ஒன்று வருது, காருக்கு முன்னாடி 2 பொரியக்காரர் தான் போயிடும். அப்போ அதை வச்சு கொண்டு முந்தி என்ன அப்போ பட்டாளம் முன்னுக்கு இராணுவம் போவோம் பின்னுக்கு இராணுவம் போவோம். இப்போ யாழ்ப்பாணமோ இல்லை முல்லைத்தீவோ கச்சேரிக்கு ஒரு அமைச்சர் வரேன்டா சுற்றி பொலிசு ஆமி நிற்கவே தெரியும். அவங்க யாரும் ஆக்கள் வாராங்க கூட தெரியாத. இப்போ ஒன்றும் தெரியுது இல்லையப்பா. சிலவு குறைப்புன்னு சொல்லி பாதுகாப்பை பற்றி ஒரு சம்பந்தமும் இல்லாத மாதிரி இப்போ மறுநாள் போயிடும் மக்களோட சேர்ந்து நிற்கிற மாதிரி கிடக்கு. அமைச்சர் யார் பொதுமக்கள் யாருன்னு தெரியாம கிடக்கு. முந்தையன்னா டக்குன்னு அடையாளங்கள்லாம் இதுதான் அமைச்சிருண்டு. அப்படி இருக்கிற நேரத்தில் இப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கேட்கணும்னு சொன்னால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நீங்கள் எங்களுக்கு துப்பாக்கி தரத்தாங்கன்னு சொல்லி இப்போ அரசு எல்லாருக்கும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கு. எல்லாருக்கும் கொடுத்தா என்ன செய்யறது பிரச்சனை. அப்போ இவ்வளோ கரைச்சல் முடிச்ச வேலை இது இப்போ தலையடியாக தான் எனக்கு இப்போ அரசாங்கத்துக்கு இந்த துப்பாக்கி பிரச்சனை என்னத்துக்கு செய்கிறது யாருக்கு கொடுக்குறன்றது. அப்போ மற்றது இந்த 500 கோடி ரூபா பெறுமதியான போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கான் பேருந்துண்டு கொழும்பு பக்கம் எங்கேயோ இலங்கையின் மேற்கு பகுதியில். இலங்கையின் மேற்கு பகுதியில் இரவு கடலில் ஒரு போட்டு ரெண்டு இருக்குது. இந்த போட்டு என்ன நிற்கிதுன்னு சொல்லி போட்டு போட்டை போய் ரவுண்டப் பண்ணி பின்னானே இந்த போட்டை போய் பார்த்தால் அதை நேற்றுக்காரமே கரைக்கு கொண்டு வந்துருக்குறாங்க. இழுத்து கட்டிகள் கொண்டு வந்துட்டு கரையில் கொண்டு வந்து சோதனை பண்ணி பார்த்தால் அதுக்குள்ள முழுக்க வந்து ஐஸும் கெரோயின் தான் கிடந்திருக்கு. ஐஸும் கெரோயினும் 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ இல்லை 300 கிலோவுக்கு மேற்பட்ட ஐஸும் கெரோயினும் இருந்திருக்கு. இதுன்ற பெருமதி 1-2 இல்லை, 1 கோடி 5 கோடி 1/4 கோடி இல்லை, 500 கோடி ரூபா. 500 கோடி ரூபா பெருமதியான கஞ்சா போதை பொருளை கண்டுபிடிச்சிக்கணும் ஐஸும் கெரோயினும். இதிலே சும்மா இல்லையே 6 பேரை கைது செய்தாச்சு. 6 பேரை கைது செய்தால் தெரியும் தானே. அதுவும் போதை சம்பந்தமானவர்களை பிடிச்சால் என்ன கொஞ்சம் நிற்பிடுமோ அல்லது அவையோட ஆறுதலாக காய்ச்சி என்ன என்று கேட்டு குடும்பத்தை பற்றி விசாரிக்கிறது ஏதோ விசாரிக்கிற மாதிரி விசாரித்து அவை விசாரிப்பின் திறத்தில் உடனே சொல்லி போடணும். இது என்னண்டு வந்தது, யார் வந்தது, எங்களை விட்டது ஆரண்டு சொன்னாலும் அவரும் வாழ்ந்துக்கிறார், இலங்கையில் இருக்கிறார், காரில் இருந்தோன்னு ஃபோன்லாம் எங்களுக்கு சொன்னவர், நாங்கள் கொண்டு வச்சுருவார், நாங்கள் கொண்டு வந்தாங்க, எங்களுக்கு காசு தானே அப்பா என்று சொல்லியிருக்கிறார் கூட. இப்போ நடந்தது என்னன்னா இப்போ காரில் போய் அவரையும் பிடிச்சாரு அடே காட்டி கொடுத்துருவாங்க எங்களை அதை ஒன்று செய்வாங்களே. நானும் அடி வாங்கிறது என்னோட சேர்ந்து பெம்பரை அடி வாங்கட்டு அவரையும் கொண்டு போட்டாங்க. இப்போ முதலாளியும் சரி தொழிலாளியும் சரி இப்போ பணத்துக்கு போனார்களோ மோசடிக்கு போனார்களோ தெரியாது. இப்போ அவரையும் காட்டி கொடுத்து அவரையும் கொண்டு போனாச்சு. இப்போ என்ன நடக்க போகுது தெரியல. இது வந்து கஞ்சா என்ன பிரச்சனை, கஞ்சா சொல்லுவாங்க. அந்த பொதியல் எல்லாம் இந்த பொதியலை பார்த்தா தெரியுது. அப்படி அந்த பொலித்தீன் எல்லாம் சுற்றி கட்டி ஒட்டி வச்சிருப்பாங்க. நான் கடலில் வரையும் இவங்கள் புரஸ்காரோ இராணுவமோ திரத்தி அப்படி செய்த கடற்பட திரத்தினா இவங்க தூக்கி கடலில் போட்டு விட்ருவாங்களா. மீதும் அடையாளம் வச்சு அந்த வச்சுண்டா அது தண்ணிக்கு நனையாமல் இருக்குமா. சரி, அப்போ நனையாமல் அப்படி பாதுகாப்பாக இருக்கும். அப்போ இவர்கள் வேட்டை பிடிச்சி நடக்கிறதெல்லாம் பார்த்து முடிச்சு போட்டு விட்டுட்டு இவங்க ஓடிடுவாங்க தானே. அல்லது பிடிப்பட்டாலும் அது கிடக்கும் தானே வாழ பேருந்து அதுக்கு தக்க அப்படி ஏதோ வரைஞ்சி அதை போய் எடுக்கக்கூடியாக்களும் எடுக்கிற சந்தர்ப்பங்களும் இருக்காம். அது முந்தி நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு விடயங்கள் அப்படியெல்லாம் இருக்கும். அப்படி பாதுகாப்பாக தான் அதை சுற்றின அந்த பிடிச்சி வச்சுக்கிற பார்த்தா அப்படி சுற்றி வடிவாக பாசல் பண்ணியிருக்கும். மிக எவ்வளோ மினக்கட்டு சும்மா இல்லை தானே. காசு தானே கோடிக்கணக்கு. இப்போ காசுக்காக தானே அப்பா. இது சுகந்தி எல்லாம் காசுக்காக, டாக்டர் எல்லாம் காசுக்காக, எல்லாம் காசு. பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் என்றது உண்மைதான்.
அப்படியே ஒழும்பிடும் என்ன பிணம். அந்த அளவுக்கு எங்களோட வாழ்க்கை பணம் தான் எங்களோட வாழ்க்கையை இப்போ காட்டுது. என்ன செய்கிறது? பணத்தை நம்பியே எங்களுடைய போய் கொண்டு இருக்கணும். இது அழிவு தான், எல்லாருக்கும் அழிவைத்தான் ஏற்படுத்தும். பணத்துக்காக போய் உங்களோட வாழ்க்கையும் போய் உங்களோட குடும்பமும் போய் எல்லாம் சிதைஞ்சு போச்சு. உங்களோட பிறப்புக்கான அடையாளங்கள் எல்லாம் சிதைக்கப்படுது. என்ன நீங்கள் என்னத்துக்கு பிறந்தீர்கள்? உங்களுடைய குடும்பங்கள் இப்படி வாழ வேண்டும், உங்களோட குழந்தைகளுடைய கனவுகள் இப்படி, அவர்களை இப்படி கற்பிக்கணும் எல்லாம் அநியாயமாக போகுது. தயவு செய்து இது இனி தப்பில்லாது. அன்ற ஐயா சொல்லிட்டார், அவரே சொல்லிட்டார், இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், இல்லைன்னா உண்டாவாங்க பொருளுக்காக இதையாவது செய்யுங்க. வேறு என்னத்தை தான் செய்யாமல் விட்டாலும் துறையுங்க நீங்கள். ஆனால் இதையாவது இந்த போது ஒழிப்புக்காக உதவி செய்யுங்க. உதவி செய்கிறாரு உங்களுக்கு புண்ணியமாக கிடைக்க வேண்டும். இதுக்கு மேலேயும் செய்யாமல் இருந்தால் உண்மையாளர்கள் என்னோட விசுவாசம் இல்லாதவர்கள் என்று சொல்லணும். ஆகையினாலே இது தொடரும், கைதுகளும் தொடரும், அழிப்புகள் தொடரும், சுத்தப்படுத்தல் தொடரும். போதை இல்லாத ஒரு புனிதமான ஒரு அழகான நாடாக இது உருவாகும் என்பதில் எங்களுக்கு வெளிச்சமாக தெரியுது தானே, இல்லை தானே? அப்படித்தானே? ஆகையினால் இது உண்மையிலே உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குமென்று கேட்டுக்கொண்டு இருக்க வேணுமென்றும் கேட்டுக்கொண்டு உங்களிடம் இந்த விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன். நன்றி.